துதிக்கிறோம் ராஜா. ஹalleluya. ஆண்டவர், இந்த காலை வேளையிலே கர்த்தாவே, எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவர், இந்த காலை வேளையிலே இந்த மன்னாவின் மூலமாக உம்முடைய வசனத்தை கேட்க ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் பேர் பேராக தனித்தனியாக தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் அப்பா. வராமல் இருக்கிறதான தேவ பிள்ளைகளை தக்க சமயத்திலே நீர் கூட்டி சேர்க்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவர், இந்த காலை வேளையிலே உம்முடைய கிருபை புதிதாக இருக்கிறபடியால் தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது என்று தாவீது ராஜா சொன்னது போல இந்த காலை வேளையில அவளோடு கர்த்தாவே வந்திருக்கிற ஒவ்வொருவரின் கர்த்தாவே, ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையினால, அந்த ஜீவனுள்ள வார்த்தையினால கர்த்தாவே நீர் எங்களை கர்த்தாவே ஒவ்வொருவரையும் வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதற்காக பிரயாசப்பட்ட ஆண்டவரே கர்த்தாவே, இதை கொடுக்கிறதான மகனே தேவன் தாமே நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமே கர்த்தாவே மன்னாவின் மூலமாக ஆண்டவர் அநேக கர்த்தாவே வார்த்தைகளை நாங்கள் கற்றுக்கொள்ள, இந்த யோபின் ஆண்டவர் யோபு புஸ்தகத்தை நாங்கள் சிந்திக்கும் போது கர்த்தாவே அநேக சுவாமி நாங்கள் அந்த கர்த்தாவே அந்த புஸ்தகத்தின் மூலமாக அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். தேவன் தாமே நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லாவற்றும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நேசமுள்ள பரமபிதாவே, ஆமீன். ஆமீன். ஆண்டு நாம மேம்படுவதாக. இந்த நாளிலும் அந்த ஒருவரையும் மன்னா நிகழ்ச்சி வரவேற்கிறோம். இந்த நாளும் தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை பாஸ்டர் டாக்டர் ராபர்ட் தங்கசாமி பாஸ்டர் நம்மோடு கூட கொண்டு வருவாங்க. பிரைஸ் லார்ட் பாஸ்டர். வெல்கம் பாஸ்டர். தேங்க்யூ பிரதர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அண்ணா நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். யோபுவை குறித்து பார்த்தோம். நேற்றுக்கு நான் சொல்லியிருந்தேன், யோபுவை குறித்து உங்களுக்கு ஏதாவது வெளிப்பாடுகள் இருந்தா, இன்ஃபர்மேஷன் இருந்தா நீங்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லி. யாராவது ஏதாவது சொல்றீங்களா? பிரதர் நவநீதன் எனக்கு நேற்று ஒரு மெசேஜ் போட்டிருந்தாங்க. பிரதர் நவநீதன் கேட்டாங்க, யோபுடைய நாட்கள்ல வாழ்ந்த பரிசுத்தவான்கள் யாரு, முற்பிதாக்கள் யாரு, சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ நான் கொஞ்சம் கூட டீப் பண்ணி போகும்போது I got a little more information. எனவே இன்னைக்கு 1வது அதிகாரத்தை நம்ம தியானிக்க போகிறோம். அதற்கு முன்பதாக கொஞ்சம் கூட யோபுவை குறித்து சில இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் பார்க்கிறேன். பாருங்க, யோபு வாழ்ந்த காலம் நமக்கு பைபிள்ல சொல்லனா கூட அவர் செய்த சில காரியங்கள், கலாச்சாரம், கொள்கைகள், அவருடைய பக்தி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா அவர் ஆபிரகாமுடைய நாட்களிலே வாழ்ந்த, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு போன்ற நம்முடைய முற்பதாக்களுடைய நாட்களிலே வாழ்ந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பைபிள் ஸ்காலர் எழுதுறாரு. அதற்கு 4 ரீசன்ஸ அவர் கொடுக்குறாரு. நான் சொல்றேன் கேளுங்க. ஒண்ணு யோபுடைய வயது. யோபு 42:16 இவைகள் எல்லாம் முடிந்த பின்பு யோபு 140 வருஷம் வாழ்ந்திருந்தார், வாழ்ந்து பிள்ளைகளை பெற்றார் அப்படின்னு சொல்லி இரட்டத்தனியான ஆசீர்வாதத்தோடு இருந்தார்னு சொல்லி பார்க்கிறோம். நேற்றுக்கே சொன்னேன், 140 வருஷம் வாழ்ந்திருந்தாருன்னு சொல்லி சொன்னா அது இரட்டத்தனையான ஒரு ஆசீர்வாதம். அப்போ அந்த ஒரிஜினல் ஏஜ் இதெல்லாம் தொடங்கும் போது அவருக்கு அதுல கரெக்டா பாதி 70ஆக இருந்திருக்க வேண்டும். அப்போ 70 + 140 210. அப்போ இந்த ஏறக்குறைய 200 வருஷம் வாழ்ந்தவங்க எல்லாம் நம்முடைய முற்பிதாக்கள். அதுக்கப்புறம் யாக்கோபோடு கூட வயது குறைந்து மோசே 120 இயர்ஸ் வாழ்ந்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாருடைய வயதும் ரொம்ப பயங்கரமா குறைஞ்சிருச்சு நம்ம பார்க்கிறோம். டேவிட், சாலமோன் எல்லாம் வெறும் 70 வயது வரைக்கும் தான், 75 வயது வரைக்கும் தான் உயிரோடு இருந்திருக்கிறாங்க. ஸோ அவருடைய வயது ஏன்னு சொன்னா, யோபு 210 வயது வாழ்ந்தாருன்னு சொன்னா, தேராகுங்கிறது ஆபிரகாமுடைய அப்பா. ஆபிரகாமுடைய அப்பாவாகிய தேராகு 205 வருஷம் வாழ்ந்தாரு. ஆபிரகாம் 175 வருஷம் வாழ்ந்தாரு. ஈசாக்கு 180 வருஷம், யாக்கோபு 147 வருஷம். அப்போ இந்த ஏஜை கணக்கு கூட்டி பார்க்கும்போது யோபு கட்டாயம் இந்த முற்பிதாக்களுடைய நாட்களிலே தான் வாழ்ந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி யோபுடைய சொத்து மதிப்பை சொல்லும் போது ஆசிரியர் அதை கால்நடைகள், ஓகே, அவங்களுடைய கேட்ல வச்சுதான் சொத்து மதிப்பை சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். இதே ஓகே ஏன்னு சொன்னால்
யோபு 1:3, 42:12 இதெல்லாம் அவங்களுக்கு எத்தனை ஆடு மாடு ஒட்டகம் கழுதை எல்லாம் இருந்ததாக நம்ம வாசிக்கிறோம். அதே மாதிரி ஆதியாகமம் 12:16, 13:2, 30:43, 32:15 இதுல எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா ஆபிரகாமுடைய சொத்து, ஈசாக்குடைய சொத்து மதிப்பு, யாக்கோபுடைய சொத்து விவரங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது கால்நடைகளை வச்சுதான் அங்கும் பண்ணியிருக்கிறாங்க. சோ அவங்க நாட்கள் தான் யோபு வாழ்ந்திருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, சபையர் கல்தையர் போன்ற அந்த நோபட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, இந்த தேசாந்திரிகளா சுற்றி திரிகிற இது, அது வந்து யோபுடைய நாட்கள்ல சபையர் கல்தையர் போன்ற தேசாந்திரிகளை பற்றி நம்ம வாசிக்கிறோம். யோபு 1:15-17. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா ஆதியாகமம் 11:28 நம்ம ஆபிரகாமுடைய நாட்களிலே தேராகுடைய நாட்களிலே இவங்கெல்லாம் வாழ்ந்ததாக நம்ம வாசிக்கிறோம். அப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா பணத்தை வந்து வெள்ளி காசை கொடுத்ததாக நான் யோபு 42:1 சொல்லுறது. ஆக்சுவலா தமிழ் பைபிள் வந்து தங்க காசுன்னு சொல்லுது. ஆனா இது இங்கிலீஷ் பைபிள் வந்து சில்வர் காயின்ஸ் சொல்லி போட்டிருக்கிறது. ஸோ இந்த சில்வர் காயின் அப்படிங்கிறது யோபு யூஸ் பண்ணாரு. அதுக்கு ஆனா அதே டைம்ல வேற யார் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆபிரகாம் யூஸ் பண்ணதாக பைபிள் சொல்லுது. அந்த போடுமான்ட்டு ஆபிரகாம் சாராளை அடக்கம் பண்ணுவதற்காக ஒரு நிலத்தை வாங்குகிறாரு. அந்த நிலத்தை 100 வெள்ளிக்காசுகள் கொடுத்து வாங்கினதாக நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி யோபுடைய கடைசி இந்த 70 வருடம் தேவன் அவரை இது ரெஸ்டோர் பண்ணப்போ ரெண்டுத்தனையும் ஆசீர்வதிச்சப்போ யோபுவை சந்திக்க வந்த அவங்களுடைய உறவினர்கள், அவர்களுடைய அயலகத்தார் எல்லாம் வந்து வெள்ளி காசுகளை கொடுத்ததாக நம்ம யோபு 42:1 நம்ம வாசிக்கிறோம். இதன் மூலமாக தான் யோபு இரட்டத்தனையாய் ஆசீர்வதிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இங்க நல்ல ஒரு ஸ்லைடு ஒன்று போட்டிருக்கிறேன். நம்முடைய முற்பதாக்களுடைய வயது, லைட் ஃப்ரம் ஆடம் டு ஜேக்கப், அவங்க வயசெல்லாம் ரொம்ப அழகா கொடுத்துருக்குறாங்க. நல்ல ஓகே, வேத வசனங்களோடு கூட இருக்கிறது. நீங்க லேட்டர் ஆன் நாளைக்கு ஸ்டடி முடியும் போது நான் இது பிடிஎஃப் போடுவேன். நீங்க வேணா இதை எடுத்து நீங்க கொஞ்சம் தியானம் பண்ணி கொள்ளலாம். ஸோ நல்ல ஒரு ஒரு இதுல வந்து ரைட் சைட்ல போட்டிருக்கிறேன். பாட்டத்துல யோபுவின் காலம் அப்படின்னு சொல்லி நான் எழுதியிருக்கிறேன். ஒரு சர்க்கிள் ஒன்றை போட்டிருக்கிறேன். ஸோ ஆபிரகாம், ஓகே, ஜேக்கப், ஐசக்கா இவங்களுடைய நாட்கள்ல இவங்க வாழ்ந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி இதை பற்றி இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் இருக்குது. இந்த யோபு யார் அப்படின்னு சொல்லி சொன்னா ஆதியாகமம் 10:29 யோபாப் அப்படிங்கிற ஒரு மனுஷனை குறித்து நம்ம வாசிக்கிறோம். ஆதியாகமம் 10:29 உப்பீரையும் ஆவிலாவையும் யோபாபையும் பெற்றான். இவர்கள் அனைவரும் யொக்தானுடைய குமாரர். ஆண்டவர் தேவன் வந்து நோவாவுடைய நாட்கள்ல உலகத்துல உள்ள எல்லா ஜீவராசிகளையும் கொண்டு போட்டாரு. ஓகே, ஆல் ஹியூமன் ரேஸ் வாஸ் கம்ப்ளீட்லி அன்னிஹிலேட்டடா. அதுக்கப்புறம் நோவாவின் மூலமாகத்தான் உலகத்திலே சந்ததிகள் தோன்றுனது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ இந்த யோபு வந்து கட்டாயமா நோவாவுடைய அந்த சந்ததிகள் தானே வந்திருக்கணும். நோவாவுக்கு 3 குமாரர்கள், காம், சேம், யாபேத் அப்படின்னு சொல்லி. அப்போ ஏதாவது ஒரு சைட்ல இருந்து தானே யோபு வந்திருக்கணும், வேற சான்ஸே கிடையாது. அப்போ இந்த யோபு வந்து சேம் உடைய வம்சத்துல வந்த யோக்தான் அப்படிங்கிற ஒருவனுக்கு பிறந்த குமாரர்களிலே ஒருவர் தான் யோபுன்னு சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. நான் லெஃப்ட் சைட்ல ஒரு மேப் ஒன்று போட்டிருக்கிறேன், ஒரு பிக்சர் ஒன்று போட்டிருக்கிறேன். அதுல கீழே ரெட்ல சர்க்கிள் பண்ணி யோபாப் அப்படி ஜோபாப் அதுதான் யோபுவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி வேத பண்டிதர்கள் சொல்றாங்க. அதே நேரத்துல இந்த ஊட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தமிழ் வேதாமத்திலே ஊட்ஸ் தேசம் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா இங்கிலீஷ் பைபிள்ல பாத்தீங்கன்னு சொன்னா த லேண்ட் ஆஃப் ஊட்ஸ், அதாவது ஊட்ஸ் உடைய தேசம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஊட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் வாழ்ந்திருக்க வேண்டும். அந்த ஊட்ஸ் வந்து இந்த தேசத்தை கைப்பற்றி அதை கட்டி எழுப்பி இருக்க வேண்டும் அப்படி சொல்லி நம்ம புரிந்து கொள்ளணும். அப்ப இந்த ஊட்ஸ் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா ஆதியாகமம் 10:23 ஆறாமுடைய குமாரர் ஊட்ஸ், கூல், கெத்தேர், மாஸ் என்பவர்கள் அப்படி சொல்லி.
அதே லெஃப்ட் சைட்ல இருக்கிற பிக்சர்ல அதையும் நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். ஆறாம் அப்படிங்கிறதுக்கு பாருங்க, சேமுக்கு வந்து 4 குமாரர்கள் பிறக்கிறாங்க. ஏலாம், அசூர், அர்பக்சாத், லூத், ஆராம் அப்படி சொல்லி 4 பேரு 5 பேரா 5 குமாரர்கள் பிறக்கிறாங்க. அதுல வந்து ஆறாமுக்கு 4 பாய்ஸ். அப்போ அந்த ஊத்ஸ் என்ன செய்திருக்கணும், அவர் வந்து இந்த சோதோமை கைப்பற்றி அந்த தேசத்தை அவர் ஆளுகை செய்திருக்க வேண்டும் அப்படி சொல்லி நாம பார்க்கிறோம். அங்கேதான் லேட்டரான் பல ஆண்டுகள் கழித்து யோபு அதே இடத்தை போய் கைப்பற்றுகிறதாக நம்ம அறிந்து கொள்ள முடியும். இந்த இது நம்முடைய நோவாவுடைய 3 மகன்களில் சேமுடைய வம்சத்திலே தான் ஆபிரகாம் வருகிறாரு. சோ அதுலதான் ரட்சகர் வருகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ சேமுடைய வருஷம் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்றாக காணப்படுகிறது. அப்போ இந்த சேமுடைய இதுல தான் நம்ம பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இந்த இந்த நிறைய அவர்களுடைய இதுல ஒரு சைடு ஆண்டவர் அப்படியே பிரிச்சுறாரு. அர்பக்சாத்தா அப்படிங்கிற ஒரு மனுஷனை எடுத்து அந்த அர்பக்சாத்துக்கு சேலா, ஏபேர், பெலேகா அப்படி சொல்லி மகன்களை கொடுக்கிறாரு. அதுக்கு இடையில வருகிறது தான் அந்த ஏபேர் பின்னாடி வருகிறது தான் யோக்தான் போட்டிருக்குது. அந்த யோக்தானுக்கு பிறந்தவர் தான் யோபு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த சோ நோவான் குமாரில் வந்து தேவனாலே தேர்ந்தெடுக்கப்பட்டவர் சேமின் சந்ததியில தான் ஆபிரகாம் தோன்றி இருக்கிறாரு. அப்போ யோபுடைய கடவுள் பக்திக்கு இது ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். ஏன்னா ஐ திங்க் அந்த 3 மகன்களிலே ரொம்ப தெய்வ பக்தி உள்ளவர் சேமாக தான் இருந்திருக்க வேண்டும். அதனாலதான் அவருடைய வம்சத்திலே ஆபிரகாம் வருகிறதாக பார்க்கிறோம். சோ அவருடைய வம்சத்திலே யோபு வந்ததுனாலேதான் யோபுவும் அதே மாதிரி தெய்வ பக்தி உள்ளவராக இருக்கிறாரு அப்படி சொல்லி நம்ம புரிந்து கொள்ள முடியும். சோ மிஸ்டர் பிரதர் நவநீதன் இந்த கேள்வியை கேட்டதுக்காக அவருக்கு தேங்க்ஸ். ஐ டோன்ட் நோ இஃப் இஸ் ஹியர். ஓகே, இப்படியாக சோ இந்த இப்பதான் நம்ம யோபு 1வது அதிகாரத்துக்குள்ளே நம்ம வருகிறோம். பாருங்க, இந்த 1வது அதிகாரத்துல வந்து ஒரு 2 மகத்தான நேரலை நிகழ்ச்சிகளை நம்ம பார்க்கிறோம். அதாவது லைவ் ப்ரோக்ராம். நான் இதெல்லாம் டிவில இருந்து வர்ற லாங்குவேஜ், இதெல்லாம் லைவ் ப்ரோக்ராமே டெலிவிஷன்ல நேரலை நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறாங்க. அப்போ 2 லைவ் ப்ரோக்ராம்ஸை பார்க்கிறோம். ஒரு லைவ் ப்ரோக்ராம் வந்து வானத்துல நடக்குது, இன்னொரு லைவ் ப்ரோக்ராம் வந்து பூமியிலே நடக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். என்ன பிரச்சனைன்னு சொன்னா, பூமியில இருக்கிறவங்களுக்கு வானத்துல என்ன நடக்குதுன்னு தெரியாது. அதனாலதான் யோபு வந்து தான் ஏன் சஃபர் பண்றேன் அப்படிங்கிறது தெரியாத மாதிரி தான் நிறைய திரும்ப பலவிதமான காரியங்களை பேசி அழுது ஒப்பாரி வைத்து கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி யோபுடைய அந்த 3 சிநேகிதர்கள் இல்லாட்டி நான் வந்து யோபு ஏன் குறை சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கும் தெரியாது, பேக்ரவுண்ட்ல என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு சொல்லி தெரியவே தெரியாது. இது வந்து காடுக்கும் சேட்டனுக்கும் இடையில நடந்த சேலஞ்சுக்குள்ளதான் யோபு மாட்டிக்கொண்டிருக்கிறார். இது ஒருத்தருக்கும் தெரியாது. சோ ஒரு ஹெவன்லி ப்ரோக்ராம் ஒண்ணு போய்கிட்டு இருக்குது, அதே நேரத்துல ஒரு ஏர்த்லி ப்ரோக்ராம் ஒண்ணு போயிட்டு இருக்குது அப்படி சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ இந்த ஏர்த்லி ப்ரோக்ராம்ல இன்னைக்கு 5-6 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். ஒன்று பாருங்க, முதல் 3 வசனங்களை வாசிக்கிறேன். ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் பிறந்தார்கள். அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏறு மாடுகளும் 500 கழுதைகளுமாகிய மிருக ஜீவன்கள் இருந்ததும் அன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாய் இருந்தான். ரைட் சைட்ல ஒரு மேப் ஒன்று போட்டிருக்கிறேன். இதையும் பிரதர் நவநீதன் தான் அனுப்பி கொடுத்தாரு. சோ நேற்றுக்கு ஒரு மேப் காட்டி ஏதோ எங்கே இருந்திருக்க வேண்டும், ஊஸ் எங்கே இருந்திருக்க வேண்டும் சொன்னேன். அதே மாதிரி இந்த மேப்லயும் சவக்கடலுக்கு நேரா கீழே ஏதோம் இருக்கிறது. அந்த ஏதோம்ல ஊஸ் இருக்கிறதாக ஒரு ரெட் சர்க்கிள்ல அங்க காமிச்சிருக்கிறாங்க. இப்ப சோ இப்படியாக நம்ம ஊசி குறித்து நம்ம வாசிக்கிறோம். பாருங்க, யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். சோ இட்ஸ் a பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். இப்போ
பைபிள்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் அப்படின்னு சொல்லி. இப்ப நீங்க சயின்ஸ்ல போனீங்கன்னு சொல்லி சொன்னா இந்த பூமி எப்படி உண்டாகி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க தியரிஸ் தான் சொல்லுவாங்க. ஓகே, திஸ் தியரி, த பிக் பேங் தியரி. ஓகே, மனுஷன் எப்படி உண்டானா அப்படின்னு சொல்லி சொன்னா டார்வின் தியரி. பாருங்க, தியரி அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு அன்ப்ரூவன் ஸ்டேட்மெண்ட் தான் ஒரு தியரி. இதுதான் டிக்ஷனரி மீனிங் ஆஃப் த வேர்ட் தியரி. அப்போ ஒரு அன்ப்ரூவன் ஸ்டேட்மெண்ட்டை சயின்ஸ் கொடுக்குது. இன்னைக்கு அன்ப்ரூவன் ஸ்டேட்மெண்ட்டை டார்வின் கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு சயின்டிஸ்டும் எஜுகேட்டட் பீப்புள் எல்லாம் நிறைய அன்ப்ரூவன் தியரிஸ் தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. பட் பைபிள் வந்து அதை பாசிட்டிவா ஸ்டேட் பண்ணுகிறதை பார்க்கிறோம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் அப்படின்னு சொல்லி சொன்னா I know, I believe 100% that God created everything. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னு சொன்னா யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான் அப்படின்னு சொன்னா இட்ஸ் a பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் தான். அப்ப கட்டாயம் யோபு இருந்தாரு. இது வந்து இன்னைக்கு இந்தியாவில் தொழுது கொள்ளுகிற கடவுள்கள், ஓகே, மோடி கட்டுகிற ஆலயங்கள், இதெல்லாம் போல வந்து ஒரு கற்பனை உருவத்தை வைத்து ஒன்றும் செய்யவில்லை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இவர் தத்ரூபமாய் வாழ்ந்திருந்தார். இது ஒரு கற்பனை அல்ல, இது ஒரு உருவகம் அல்ல அப்படிங்கிறத நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி அப்புறம் யோபுடைய குணநலன்களை நம்ம பார்க்கிறோம். ஆச்சரியமா இருக்குது. அவர் உத்தமனா இருந்தாரா, சன்மார்க்கரா இருந்தாரா, தேவனுக்கு பயந்தவரா இருந்தாரா, பொல்லாப்புக்கு விலகுகிறவராக இருந்தார் அப்படி சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். இன்னைக்கு நம்மை குறித்து தேவன் ஒரு சாட்சி கொடுக்க சொன்னா என்ன சொல்லுவாரு அப்படிங்கிறத நாம கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டும். அப்பெல்லாம் நான் உட்கார்ந்து மெடிடேட் பண்ணும்போது நான் யோசிப்பேன், என்னை குறித்து தேவன் சொன்னா என்ன சொல்லுவாரு, வாட் இஸ் தேர் டு டெல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை குறித்து சொல்றதுக்கு ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்ப்பேன். சோ என்ன அழகான 4 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது. அவர் உத்தமனா நடந்தாராம், சன்மார்க்கனாய் நடந்தாராம், தேவனுக்கு பயந்தவராய் நடந்தாராம், பொல்லாப்புக்கு விலகுகிறவராக இருந்தாராம். சோ இதெல்லாம் ஏன் இந்த குணாதிசயங்கள் வந்ததுன்னு சொன்னா இவர் ஆபிரகாம் வந்த அதே லைன்ல இவரும் வந்திருக்கிறாரு அப்படி சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த உலகத்துல நம்ம வாழும்போது நம்ம சாட்சிகளாக கட்டாயமாக வாழ வேண்டும். இது பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூவர் என்று சொல்லி எழுதியிருக்கிறதை நாம வாசிக்கிறோம். அதே மாதிரி பிதா, குமாரன், வார்த்தை, இதெல்லாம் நம்மை குறித்து சாட்சி சொல்லுகிற ரீதியிலே இந்த பூமியிலே நம்ம கட்டாயம் வாழுகிறது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவர், பொல்லாப்புக்கு விலகுகிறவர், இதெல்லாம் தேவனும் சரி இயேசுவும் சரி நம்மிடத்துல எதிர்பார்க்கிற குவாலிட்டிஸாக காணப்படுகிறது. நிறைய நேரத்துல நம்ம நினைச்சுக்கிறோம் ரட்சிக்கப்பட்டா பரலோக ராஜ்யம் போயிடுவோம், ஓகே, ஞானஸ்தானம் எடுத்துட்டா பரலோக ராஜ்யம் போயிடுவோம் அப்படின்னு சொல்லி. ஆன் ஒன் சைட் இட் இஸ் ட்ரூ. ஓகே, ரட்சிக்கப்படாம பரலோக ராஜ்யம் போக முடியாது, ஞானஸ்தானம் எடுக்காம பரலோக ராஜ்யம் போக முடியாது. ஆனா ரட்சிக்கப்பட்டாலும் ஞானஸ்தானம் பெற்றாலும் நம்ம ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில எப்படி வாழ்ந்தாரோ அதே மாதிரி நாம வாழுவது அவசியம். இன்னைக்கு யோபு சன்மார்க்க உத்தமனாக இருந்தாருன்னா நீங்களும் நானும் கட்டாயமா உத்தமனாக இருக்க வேணும். தேவன் தாவீது வந்து தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனா இருந்தாருன்னு சொன்னா இன்னைக்கு நீங்க நானும் அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனா இருக்கணும். ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னா இன்னைக்கு நீங்களும் நானும் அவருடைய சிநேகிதன் என்று அழைக்கப்படுகிற ரீதியிலே இந்த பூமியிலே வாழுகிறது ரொம்ப அவசியமாக காணப்படுகிறது. அப்பதான் பரலோக ராஜ்யம் போக முடியும் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய குடும்பத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது 7 குமாரர்கள், 3 குமாரத்திகள், 1 மனைவி அப்படி சொல்லி நாம பார்க்கிறோம். ஏன்னு சொன்னா நான் ஏன் 1 மனைவின்னு சொல்லி போட்டேன்னு சொன்னா இந்த ஆபிரகாம் ஈசாக்கு பற்றி எழுதல, நிறைய மனைவிமார் இருந்திருப்பாங்க. ஏன்னா அந்த நாட்கள்ல கல்ச்சர் அப்படி இருந்தது. பட் எழுதல. ஆனா ஆபிரகாம் பாத்தீங்கன்னா நிறைய ஒய்ஃப்ஸ் இருந்தாங்க, யாக்கோபு பாத்தீங்கன்னா நிறைய ஒய்ஃப்ஸ் இருந்தாங்க. அது கீழே வந்த எல்லாருமே அப்படிதான். மோசேக்கு ஒரே ஒரு ஒய்ஃப் தான் இருந்ததாக நம்ம பார்க்கிறோம். ஆனா டேவிடுக்கு நிறைய ஒய்ஃப்ஸ் இருந்தாங்க. சாலமோனுக்கு பின்னே சொல்லவே வேண்டாம், ஒய்ஃப்ஸ் வச்சிருந்ததாக நம்ம பைபிள்ல நம்ம வாசிக்கிறோம். ஆனா இந்த யோபு உத்தமன் அப்படின்னு சொல்லி சொன்னா அவர் ஒரே மனைவியோடு கூட தான் வாழ்ந்திருக்கிறாரு. எனக்கு ஒரே ஆச்சரியம், தேவன் வந்து பிள்ளைகளை கொன்றாரு, ஆடு மாடுகளை கொன்றாரு. ஆனா சாரி, தேவன் கொல்லல, சாத்தானுடைய கையில ஒப்பு கொடுத்துட்டாரு, சாத்தான் அவர்களை கொன்றான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம்.
ஆனா இது யோபுடைய மனைவியை கொல்றதுக்கு அவர் அனுமதிக்கல சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஏன்னா மனைவியை கொண்டிருந்தால் பின்னாடி 2 மனைவியை கொடுத்துருக்கணும். சோ தேவன் வந்து அந்த மாதிரி பிகாமி, பாலிகாமி இதெல்லாம் என்கரேஜ் பண்ணுகிற தேவன் கிடையாது. அதனாலதான் ஒய்ஃப அவர் எடுக்கல அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ இவர் ஒரு மனைவி வைத்திருந்தாரு. பின்னாடி இரட்டத்தனையாய் ஆசீர்வதிக்கப்பட்ட போது அதே மனைவி மூலமாக தான் மறுபடியும் 10 பிள்ளைகள் பிறக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். சோ இவர் ஒரு உத்தமன் அப்படிங்கிறதுக்காக ஒரு மனைவி அப்படிங்கிறத நான் போட்டிருக்கிறேன். 7 குமாரர்கள், 3 குமாரத்திகள். அவங்க எல்லாம் ஒற்றுமையாய் வாழ்ந்ததா, சந்தோஷமாய் வாழ்ந்ததாக நம்ம பைபிள்ல வாசிக்கிறோம். அவருடைய சொத்து மதிப்பு, யோபுடைய சொத்து மதிப்பு பாத்தீங்கன்னு சொன்னா 7000 ஆடுகள், 3000 ஒட்டகங்கள், 500 ஏர் மாடுகள், 500 கழுதைகள், திரளான பணிவிடைக்காரர். அப்போ இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் ரேட்ல இதுக்கெல்லாம் என்ன விலை அப்படின்னு சொல்லி நேற்றுக்கு நான் கூகுள்ல இருந்து கணக்கு பார்த்தேன். ஐ டோன்ட் நோ ஹவ் ஃபார் இட் இஸ் ட்ரூ. கூகுள்ல போட்டிருக்கிற விலை தான் மார்க்கெட் பிரைஸா எனக்கு தெரியாது. ஆனாலும் கூகுள்ல தான் எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்க முடியும். ஸோ நான் பார்த்தப்போ ஒரு ஆடு வந்து சாதாரணமா ஒரு 5000 ரூபாய்க்கு போகுமா. ஐ டோன்ட் நோ. பிரதர் அன்பழகன் இருந்தாங்கன்னா he may be knowing this. ஓகே, ஏன்னா அவங்க தான் சர்ச்சுக்கு இன்னொருத்தர் மூலமா இதெல்லாம் அரேஞ்ச் பண்றவங்க. ஸோ ஒரு ஆடுடைய விலை 5000 ரூபாய் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ 7000 ஆடுகளுடைய விலை எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா 3,50,00,000 ரூபாய். அதே மாதிரி ஒரு ஒட்டகத்துடைய விலை வந்து 30,000 ரூபாயிலிருந்து 80,000 ரூபாய் வரைக்கும் போகுமாம். அதை விட அதை லோவஸ்ட் நான் எடுத்திருக்கிறேன். ஒரு ஒட்டகத்துடைய விலை 30,000 ரூபான்னு சொன்னா 3000 ஒட்டகத்துடைய விலை எவ்வளவு? 9 கோடி. சோ ஒரு ஏர் மாட்டுடைய விலை வந்து 15,000 ரூபாய் இருக்குமா. இதுல என்னன்னா இந்த காளை இல்லையா, ஆண் மாடு காளை தானே. இது என்னன்னா பசுடைய விலையை விட காளையுடைய விலை கம்மி. பசுவுடைய விலை 30,000 மேல போகுமாம். ஆனா ஒரு காளை 15,000 ரூபாய் இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. சோ ஒரு காளை 15,000 ரூபான்னு சொன்னா 500 காளைகள் எப்படி இருந்திருக்கும் என்று சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா அது 75 லட்சம் ரூபாய் வருகிறது. 500 கழுதைகள் சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கழுதை வந்து 20,000 ரூபாய்க்கு போகுமாம். அப்போ 500 கழுதைகள் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா 1 கோடி ரூபாய் வருகிறது. சோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்தப்போ அந்த நாட்களிலேயே இந்த கால்நடைகள் மூலமாகவே இவருக்கு 14,25,00,000 ரூபாய் அவருடைய சொத்து மதிப்பு அப்படிங்கிறத பார்க்கலாம். சோ அந்த நாட்கள்ல எதுன்னு சொன்னா இந்த நாட்கள்ல அது எங்கேயே போயிரும். இவர் கால்நடைகள் மாத்திரம் அல்ல, இவர் எத்தனை 1000 ஏக்கர் லேண்ட் இவர் வச்சிருந்திருப்பாரு. நான் நினைக்கிறேன் ஹோல் சோதோமே இவருக்கு கீழேதான், நாட் சோதம், ஹோல் ஏதோமே இவருக்கு கீழே தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ ஆயிரக்கணக்கான ஏக்கர் லேண்ட்ஸ் இவருக்கு இருந்திருக்கும், பல வீடுகள் இவருக்கு இருந்திருக்கும், இன்னும் பல விதமான சொத்துக்கள், கட்டாயம் பொன் வெள்ளி எல்லாம் அப்படியே கொட்டி கிடந்திருக்கும் சொல்லி நான் நினைக்கிறேன். அதனால இவர் பயங்கரமான பணக்காரர். கிழக்கத்தி புத்திரர்கள் எல்லாம் இவர் பெரியவராக இருந்தார் அப்படி சொல்லி நம்ம பார்க்கிறோம். பாருங்க, அதிலே வசனம் சொல்லுகிறது, அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனா இருந்தான். நான் போட்டிருக்கிற பிக்சரை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா யோபு ஒரு சின்ன குன்றின் மேல நின்று பார்க்கிறாரு. அவருக்கு முன்னாடி தெரிகிறதெல்லாம் அவருடைய கேட்டல் தான் கம்ப்ளீட்டா. அதுல பாத்தீங்கன்னா கழுதைகள், ஒட்டகங்கள், ஆடுகள், மாடுகள் அப்படி சொல்லி கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் இவருடைய கேட்ல தான் நம்மளாலே பார்க்க முடிகிறது. ஸோ அவ்வளவு தூரம் he was a very rich man அப்படி சொல்லி. இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 100 ஆடு இருந்துச்சுன்னா அவங்க பெரிய ஆட்களா இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு 5-6 பசுமாடுகளை வைத்துக்கொண்டு குடும்பத்தை நடத்துற எவ்வளவோ பேர் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். ரோட்ல சுத்தி திரிகிற அந்த மாடுகள் எல்லாம் somebody owns them. அதனால இவர் எவ்வளவு இருந்தப்போ இவர் எவ்வளவு பெரிய பணக்காரராக இருந்திருப்பார் அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். சோ முதல் 3 வசனங்களிலே அவருடைய குணாதிசயத்தையும் அவருடைய சொத்து மதிப்பதையும் அவருடைய குடும்பத்தையும் நாம பார்த்தோம். 4வது வசனம் சொல்லுகிறது, அவன் குமாரர் அவனவன் தன் நாளிலே தன் வீட்டிலே விருந்து செய்து தங்கள் 3 சகோதரிகளையும் தங்களோட போஜனம் பண்ணும்படி அழைப்பார்கள் அப்படி சொல்லியிருக்குது. நேற்றுக்கே நான் சொன்னேன், இவங்க இது இப்படி இருக்கிறதுனால
யோபுடைய மகன்கள் வந்து திருமணமானவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா யோபு க்ளோஸ் டு 70 இயர்ஸ் ஓல்ட் தான். அப்போ திருமணமானவர்களா இருக்க வேண்டும். அவங்களுக்கும் மனைவி பிள்ளைகள் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ திருமணமானவங்கள்லாம் யோபு வந்து தனித்தனியே குடி வைக்கிறாரு, ஒட்டு குடித்தனமாக வைக்கவில்லை அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்னைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா திருமணமானவங்களை தனி குடித்தனமா வைக்கிறது தான் நல்லது. அப்பா அம்மா மாமா மாமியாரோடு கூட சேர்ந்து ஒட்டு குடித்தனமா இருந்தா நிச்சயமா பிரச்சனைகள் வரும். நல்லா போச்சுன்னா இட்ஸ் ஓகே. ஆனா இருந்து சஃபர் பண்றவங்கள நிறைய பேர் நாங்க பார்க்கிறோம். நஷ்டம் வீக்கு நான் பேசுறப்ப கூட சொன்னேன், திருமணமானவங்களை தனியா வச்சிருங்க, அதான் உங்களுக்கும் நல்லது, அதுதான் அவங்களுக்கும் நல்லது அப்படின்னு சொல்லி இருக்கிறேன். அப்புறம் அந்த காலத்திலேயே பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 4000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்திருக்கிறாரு யோபு. அந்த காலத்திலேயே அவர் என்ன செய்யல, அவர் இந்த ஒட்டு குடித்தனத்தை என்கரேஜ் பண்ணலன்னு சொல்லி பார்க்கிறோம். சோ திருமணமானவங்கள தனித்தனியே வச்சிடறாரு, ஆனா அவங்களெல்லாம் தன்னுடைய கண் பார்வையின் கீழே வைத்திருக்கிறார். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அவங்க தவறு செய்திடக்கூடாது, தேவனுக்கு விரோதமாக ஏதாவது பேசிடக்கூடாது, பாவம் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்துல நல்ல ஒரு தகப்பனாக அவங்களெல்லாம் தன்னுடைய கண் பார்வையின் கீழே வைத்திருக்கிறதாக நம்ம பார்க்க முடிகிறது. சோ இவங்களுடைய பிரதர்ஸ் இருக்கிறாங்க. அவனவன் தன் நாளிலே தன் நாள்னு சொல்லும் போது ஒரு விசேஷத்த நாளாக இருக்கலாம், ஒரு பிறந்த நாளா இருக்கலாம், திருமண நாளா இருக்கலாம், ஒரு பண்டிகை நாளாக இருந்திருக்கலாம். சோ அந்த நாட்களிலே அவங்க என்ன செய்றாங்களா, விருந்து வைத்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ விருந்து வைக்கிறதுல தவறே கிடையாது. ஓகே, விசுவாசிகள் கொண்டாடுகிறது தவறல்ல, விருந்து வைப்பது தவறல்ல அப்படின்னு சொல்லி பாருங்க. இவங்க அந்தந்த நாளிலே தான், ஸ்பெஷல் டேஸ் தான், ஏற்கனவே முன் குறிப்பிட்ட நாட்களிலே தான் ஒவ்வொருத்தரும் டேர்ன் எடுத்து இந்த ஃபீஸ்ட கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நான் பாக்குறோம். தினம் அவங்க குடிச்சு கொண்டாடி இருந்ததாக நம்ம பைபிள்ல நம்ம வாசிக்கல. பிளஸ் இவங்க விருந்துல வந்து இவங்க தவறாய் நடந்து கொண்டதாகவோ நாம வாசிக்கல. நல்ல ரீதியிலே தான் இந்த விருந்துகள்லாம் நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். பிறந்த நாள், திருமண நாள், பண்டிகை நாளாக இருந்திருக்கலாம். இல்லைன்னு சொன்னா இவங்களுக்கு வேற ஒரு ஸ்பெஷல் ரீசன் ஏதாவது இருந்திருக்கலாம். அந்த நாளிலே அவங்க என்ன செய்யறாங்க, இந்த விருந்தை வைக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். பைபிள்ல நிறைய விருந்துகள் எல்லாம் பாவம் நடந்ததாக பார்க்கிறோம், தவறுகள் நடந்ததாக நாம பார்க்கிறோம். எஸ்தருடைய நாட்கள்ல அப்படின்னா அந்த விருந்து செய்துதான் அந்த ராஜா வந்து ஒய்ஃபை வர சொல்றான், ஒய்ஃப் வரமாட்டேங்கிறான், உடனே இவன் எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு வேற ஒய்ஃபை தேடி எஸ்தரை கல்யாணம் பண்றதாக நம்ம வாசிக்கிறோம். நேபுகாத்நேச்சாருடைய பேரன் பெல்ஷாத்சார் விருந்து பண்ணும் போதுதான் எருசலேமில் இருந்து என் தகப்பன் கொண்டு வந்த தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த பொற்பாத்திரங்களை கொண்டு வாங்கன்னு சொல்லி தேவனுடைய ஆராதனைக்காக உபயோகிக்கப்பட்ட பாத்திரங்களிலே அவன் மது அறிந்தினதாக வாசிக்கிறோம். அப்பதான் சுவரிலே ஒரு கை வந்து எழுதுகிறது, மெனே மெனே தெக்கேல் உப்பார்சின்னு சொல்லி. அன்றைக்கு ராத்திரியே அவன் கொல்லப்படுகிறான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனா யோபுடைய பிள்ளைங்களுடைய குடும்பத்துல அந்த மாதிரி தவறான காரியங்கள் ஒன்றும் நடக்கவில்லை அப்படிங்கிறத பார்க்கிறோம். பாருங்க, ஒவ்வொரு முறையும் ஒரு மகன் விருந்து வைக்கும் போது தங்களுடைய 3 சகோதரிகளையும் தங்களோடு கூட போஜனம் பண்ணும்படி அழைப்பார்களாம். இட்ஸ் a beautiful thing. இன்னைக்கு நிறைய குடும்பங்களை பார்க்கிறேன், சொந்த அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு ஒற்றுமையும் கிடையாது, அன்பும் கிடையாது, உறவும் கிடையாது. நீ யாரோ நான் யாரோன்னு இருக்கிறாங்க. இல்ல எதிரிகளை போல வாழ்ந்து கொண்டிருக்கிற நிறைய குடும்பங்களை பார்க்கிறேன். ஐம் டாக்கிங் அபவுட் கிறிஸ்டியன்ஸ், ஐம் டாக்கிங் அபவுட் பிலீவர்ஸ். சொந்த தாய் தகப்பனுக்கு பிறந்த பிள்ளைகள் இன்றைக்கு ஒற்றுமை இல்லாமல் வாழ்கிறதை பார்க்கிறோம். ஒருவர் கேட்பதில்லை, விசாரிப்பதில்லை, பார்ப்பதில்லை, உதவி செய்வதில்லை அப்படின்னு சொல்லி. அந்த ரீதியில பாத்தீங்கன்னு சொன்னா யோபுடைய ஃபேமிலி வாஸ் a close knit family. அவ்வளவு அன்பா ஒருவரோடு ஒருவர் இருந்திருக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு பிரதர்ஸும் அவங்க விருந்து கொடுக்கும் போது தங்களுடைய பிரதர்ஸ் மாத்திரமல்ல, அவங்களுடைய ஃபேமிலிஸ் மாத்திரமல்ல, தங்களுடைய 3 சிஸ்டர்ஸையும் கூப்பிடுறாங்க. இந்த 3 சிஸ்டர்ஸ் ஒருவேளை அன்மேரிடா இருந்தாங்களோ, வெரி யங்கா இருந்தாங்களோ, we do not know. இல்ல மேரிடா இருந்தாலும் பரவாயில்ல வாங்கன்னு சொல்லி அவங்களுடைய குடும்பத்தோடு கூட அழைத்திருக்கலாம். ஆனா இதுல என்ன சொல்ல வர்றேன்னு சொன்னா, அவ்வளவு ஒற்றுமையாய் அவங்க இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கிறோம். சோ யோபு வந்து எல்லா விதத்திலையும் ஒரு முன்மாதிரியாக நடந்த ஒரு மனுஷனாக நம்ம பைபிள்ல அவரை குறித்து பார்க்க முடிகிறது. சோ தன் நாளிலே அவன் விருந்து செய்தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதை குறித்து நீங்க தொடர்ந்து வாசிக்கும் போது 5வது வசனம் சொல்லுகிறது,
விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லோருடைய இலக்கத்தின்படியையும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களிலே செய்து வருவான் அப்படின்னு எழுதியிருக்கிறதை பார்க்கிறோங்க. சோ விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை அப்படிங்கிற ஒரு வேர்டை நாம் பார்க்கிறோம். ஓகே, அந்த நாள் முறை அப்படின்னு சொல்லி சொன்னா இங்கிலீஷ் பைபிள்ல தேர் அப்பாயிண்டட் டே அப்படின்னு சொல்லி எழுதி இருக்குது. அப்போ இவங்க ஏற்கனவே இதை பிளான் பண்றாங்க. சும்மா தினம் சமைச்சு போட்டு கூடி கொண்டாடி அப்படிலாம் அவங்க செய்யல. ஓகே, கும்மாளம் எல்லாம் அவங்க அடிக்கல. தேர் அப்பாயிண்டட் டே. அப்போ முதல்ல இவங்க என்ன செய்யறாங்க, அப்பா அம்மாட்ட சொல்லிடுறாங்க, அப்பா இன்னைக்கு எங்க வீட்டுல குழந்தைக்கு பிறந்த நாள், ஓகே எங்களுக்கு திருமண நாள், இல்ல இன்னைக்கு என்னுடைய மனைவியுடைய பேரண்ட்ஸ் எங்களை பார்க்க வர்றாங்க, இல்லைன்னு சொன்னா நான் கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை பண்ணியிருந்தேன், அது நிறைவேறிச்சு, ஸோ அதை கொண்டாடும்படியாக நாங்க ஒரு ஃபீஸ்ட் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, ஏற்கனவே சொல்லி இதை பிளான் பண்ணிக்கிறாங்க. அதனாலதான் இட்ஸ் கால்ட் அன் அப்பாயிண்டட் டே. அதனாலதான் நான் சொன்னேன் இவங்க தாறுமாறுமா ஒன்றும் நடந்து கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி, எல்லாமே சட்டம் ஒழுங்கின்படி நடக்கிறதாக நாம பார்க்கிறோம். அப்போ இதெல்லாம் முன்கூட்டியே தீர்மானித்து தான் செய்யறாங்க. அப்பாவுடைய பெர்மிஷனை வாங்கி தான் இதை செய்யறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே நேரத்துல யோபு என்ன செய்கிறான்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, இவங்க விருந்து கொடுக்கிற அடுத்த நாள் அதிகாலையிலே யோபு எழுந்திருந்து, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறதே பார்க்கிறோம். அவ பாருங்க, ஒரு நல்ல தகப்பனாக தன்னுடைய பிள்ளைகளுடைய நடத்தைகளை கண்காணித்து வந்தார் அப்படிங்கிறத அறிந்துக்கலாம். ஒரு மகனுடைய வீட்டுல ஒரு விருந்து நடக்கிறதுன்னு சொன்னா இவர் என்ன செய்யலாம், ஒருவேளை அது விருந்து பாதி நடந்து கொண்டு இருக்கும் போது இவர் சும்மா உள்ள போயிருக்கலாம். போயிட்டு ஹாய் கைஸ் ஹவ் ஆர் யூ ஆல் அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் எடுத்துட்டு இவர் வந்திருக்கலாம். ஏன்னா இவங்க என்னதான் பண்றாங்கன்னு தெரியணுமே. இல்லைன்னு சொன்னா அந்த வீட்டை சுற்றி ராத்திரியில நடந்தா தெரியும், மியூசிக் போகுதா, சத்தம் போடுறாங்களா, பாட்டு பாடுறாங்களா, டான்ஸ் ஆடுறாங்களா அப்படிங்கறது ஒரு வெளியிருந்தே கவனிச்சிருக்கலாம். we do not know. ஓகே, ஸோ ஒரு நல்ல தகப்பனாக தன்னுடைய பிள்ளைகளுடைய நடத்தைகளை கண்காணித்து வருகிறார். இன்னைக்கு நல்ல பேரண்ட்ஸாக நீங்களும் என்ன செய்யணும், உங்களுடைய பிள்ளைகளுடைய நடத்தைகளை நீங்க கண்காணிக்கிறது ரொம்ப அவசியம். எவ்வளவு நேரம் அவங்க போன்ல இருக்கிறாங்க. சில பிள்ளைங்களை பார்த்தா எப்போதும் போன்ல தான் இருக்கிறாங்க. சர்ச்சுக்கெல்லாம் வரும்போது அம்மா கையில இருந்து போனை பிடுங்கிட்டு ஓடுற பசங்களை நான் பார்த்துருக்கிறேன். அப்பா கையில இருந்து போனை பிடுங்கிட்டு ஓடுற பசங்களை பாக்குறேன். இவங்க வந்திருக்கிறது சர்ச்சுக்கு, ஆனா பசங்க எங்கேயாவது மூலையில போய் உட்காந்து போனை பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ கட்டாயம் பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி வரும்போது கொஞ்சம் கண்டிப்பாக இருக்கிறது ரொம்ப நல்லதா இருக்கிறது. போன்ல எதை பார்க்கலாம், எவ்வளவு நேரம் பார்க்கலாம், என்ன கேம் ஆடலாம், அந்த கேமை எவ்வளவு நேரம் ஆடலாம், இதுக்கெல்லாம் கட்டாயமா ஒரு வீட்டுல ரூல் கட்டாயமா நம்ம வச்சிருக்கிறது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. எங்க பசங்க சின்னதா இருக்கும்போது நாங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு டைம் கொடுத்துருந்தோம். ஈவினிங் விளையாடணும்னு சொன்னா இவ்வளவு நேரம் தான் போய் விளையாடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். டெக்ஸ்ட் புக் அல்லாத வேற புக்ஸ் வாசிப்பாங்க. இதுல இருந்து லைப்ரரியில இருந்து எடுத்துட்டு வருவாங்க, ஸ்கூல் லைப்ரரியில இருந்து. அந்த புக்கை எவ்வளவு நேரம் வாசிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். டிவியில என்ன ப்ரோக்ராம பார்க்கலாம், மோஸ்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் நாங்க ஃபேமிலியா சேர்ந்து உட்கார்ந்து பார்க்கறது வழக்கம். ஸோ என்ன ப்ரோக்ராம் பார்க்கலாம், ராத்திரியில எத்தனை மணிக்கு படுக்கைக்கு போகணும், இதெல்லாம் ரூலா வச்சிருந்தோம். எங்க வீட்டுல விசிட்டர்ஸ் வந்தா கூட 9 o'clock பசங்களை பார்த்து டைம் ஃபார் யூ டு கோ டு பெட் பா அப்படின்னு சொன்ன உடனே வந்து எங்களை எம்ப்ரேஸ் பண்ணி என்னையும் என் ஒய்ஃபையும் கிஸ் பண்ணிட்டு குட் நைட் சொல்லிட்டு போய் படுத்துக்குவாங்க. வீட்டுல விசிட்டர்ஸ் இருக்கிறாங்களேன்னு சொல்லி உட்காந்து அவங்கள பேசுறதுக்கு நாங்க அனுமதிக்கிறது இல்லை. ஸோ இந்த மாதிரி வீடுகளில் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வைத்து பிள்ளைகளுடைய நடத்தைகளை கண்காணிக்கிறது ரொம்ப அவசியமா இருக்குது. இதுலயும் ஜோப் நமக்கு ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியாக இருந்தாது அப்படி சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவங்களை அழைத்து அவங்களை பரிசுத்தப்படுத்துவாராம். அதாவது என்னன்னா அவங்களை சீர்திருத்துவாரு. என்னப்பா நேற்று என்ன செய்றீங்க, நான் வந்தப்போ என்னமோ பண்ணிட்டு இருந்தீங்களே, என்ன அது, இல்ல நான் வெளியே இருந்து பார்த்தப்போ என்னமோ சத்தம் கேட்டதே, என்ன அது, இப்படிலாம் செய்யாதீங்க, அப்படிலாம் செய்யாதீங்க. ஏன்னா எங்க அப்பா நாங்க சின்னதா இருந்தபோது எங்களுக்கு கொடுத்த சில அறிவுரைகள் எல்லாம் இன்னைக்கும் அது என்னுடைய மனதிலே இருந்து கொண்டு இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி பிள்ளைகளை சீர்திருத்துறது ரொம்ப அவசியமா இருக்கிறது. பிள்ளைகளை அனுப்பி
பரிசுத்தப்படுத்துகிறது ரொம்ப அவசியமா இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தாயும் தகப்பனும் ஒவ்வொரு நாளும் அவங்களுடைய பிள்ளைங்களுக்காக அவங்க வெளியே போகும்போது வரும்போது ஸ்கூலுக்கு போகும்போது போகும்போது அவங்க தலையில கை வைத்து ஜெபம் பண்ணி அவங்களுக்கு தேவனுடைய பாதுகாவலை சொல்லி ஒவ்வொரு தகப்பனும் தாயும் தன்னுடைய பிள்ளைகளை வெளியே அனுப்ப அவசியமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய லக்கத்தின்படியையும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். சாரி, சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான்னா என்ன அர்த்தம்? பிள்ளைகளுக்காக பரிந்து பேசுகிறாரு. தேவனே தவற தெரியாம என் பிள்ளைங்க ஏதாவது தவறு செய்திருந்தா அவங்களை தண்டிச்சிடாதீங்க ப்ளீஸ், நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், என் பிள்ளைங்களை மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்லி பிள்ளைங்களுக்கு அந்நாட்களிலே செய்து வருவான் அப்படின்னு சொல்லி சொன்னா யோபு ஒன்னும் தவறவே இல்லை. ரெகுலர் பிராக்டிஸ். ஒரு முறை செய்துட்டு இன்னொரு முறை செய்யாம விட மாட்டாரு. எல்லாத்தையும் ரெகுலராக செய்கிற ஒரு பிராக்டிஸ் அவருக்கு இருந்ததாக நம்ம அதை பார்க்கிறோம். சோ இப்படியாக 5வது வசனத்திலே அவங்க செய்த விருந்துகளையும் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். 6வது வசனத்திலே ஒரு நாள் இப்போ வந்து சீன் இஸ் கம்ப்ளீட்லி ஷிஃப்டிங், அப்படியே மூவ் ஆகுறத பார்க்கிறோம். இதுவரைக்கும் பூமியின் மேலே ஃபோக்கஸ் பண்ணி இந்த கேமரா இப்ப நேரா ஹெவனுக்கு போகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். சோ ஒரு லைஃப் ஸ்டேஜ் இஸ் செட் இன் ஹெவன். ஓகே, ஆனா இது வந்து யோபுக்கோ கூட இருந்த யாருக்குமே தெரியவே தெரியாது. அவங்களுக்கு தெரியாமலே இந்த நிகழ்ச்சி நடக்கிறதை பார்க்கிறோம். ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்ற போது சாத்தானும் அவர் நடுவிலே வந்து நின்றான் அப்படின்னு சொல்லி இது வந்து நிறைய பேருக்கு ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தியாக இருக்கும். எப்படி தேவனுடைய சந்நிதியிலே சாத்தான் போக முடியும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நிறைய பேர் யோசிப்பாங்க. பட் இது நடந்ததா பைபிள்ல நிறைய ரெஃபரன்சஸ் வாசிக்கிறோம். ஓகே, முதல்ல தேவபுத்திரன்னு சொல்லும் போது அவங்க தேவ தூதர்கள். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 1-4, யோபு 38:7, இன்னும் பல இடங்கள்ல இதை எழுதியிருக்கிறது நம்ம பார்க்கலாம். எல்லா ரெஃபரன்ஸும் நான் கொடுக்கல, ஆனா தேவபுத்திரன்னு சொன்னா தேவ தூதர்கள் அப்படி சொல்லி அர்த்தம். கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்ற போது அப்படின்னு சொன்னா பூமியின் காரியங்களை நிர்ணயிக்க அவைகளை நிர்வகிக்க தேவன் வந்து தூதர்களை சந்திக்கிறதாக நம்ம வாசிக்கிறோம். இங்க மாத்திர வேலையும் ரெஃபரன்சஸ் அதுல பைபிள்ல இருக்கிறது. அப்போ அவங்கள வந்து என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும் என்று தேவன் பூமிக்கு அனுப்புவார். நான் லாஸ்ட் சாட்டர்டேல தேவதூதர் ஊழியம் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் பேசுறேன். தேவதூதர்கள் இருக்கிறதே உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்யத்தான். அவங்களுக்கு ஒரு வேலையே கிடையாது. பரலோகத்துல இப்போ ஜாப் கிடையாது. பரலோகத்துல எப்போ தேவதூதர்கள் பிஸி ஆவாங்கன்னு சொன்னா ராப்சருக்கு அப்புறம் தான் தேவதூதர்கள் பரலோகத்துல பிஸி ஆகிடுவாங்க. அதை நம்ம வெளிப்படுத்துற விஷயத்துல வாசிக்கிறோம். ஆனா இப்போ தேவதூதர்களுக்கு பரலோகத்துல தேவனை ஆராதிக்கிறதை தவிர செய்கிறதுக்கு வேற ஒண்ணுமே கிடையாது. சோ அவங்களுடைய ஃபுல் டைம் ஆக்குபேஷன் என்ன? உங்களையும் என்னையும் அவங்க பராமரிக்கணும், பாதுகாக்கணும், நமக்கு சில உதவிகளை செய்து கொடுக்கணும். இதுக்காகவே தான் தேவதூதர்கள் இருக்கிறாங்க அப்படி சொல்லி பார்க்கிறோம். அப்போ இந்த தேவதூதர்களுக்கு தேவன் வந்து பூமியில செய்ய வேண்டிய காரியங்களை சொல்லுவதற்காக தேவதூதர்கள் முன்பதாக வந்து நிற்பாங்களாம். பாருங்க, சாத்தானும் ஒரு தூதன் தான். உங்களுக்கு தெரியுதே, அவன் விழுந்து போன தூதன். ஆனா ஸ்டில் இஸ் an angel. அப்போ சேட்டன் இஸ் நாட் காட். சேட்டன் வந்து ஒரு கடவுளாக இருந்து கொண்டு தேவனை எதிர்க்கல. அவன் ஒரு தேவ தூதனாக இருந்து கொண்டுதான் கடவுளுக்கு தேவனுடைய திட்டங்களுக்கு விரோதமாக செயல்படுகிறான் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். சாத்தனும் அவர்கள் நடுவில் வந்து நின்றான் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். 2 நாளாகமம் 18வது அதிகாரத்தை நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா, ஆக்சுவலி மை டைம் இஸ் கெட்டிங் ஓவர். பாக்குறேன் இன்னொரு 1 or 2 minutesல, இல்லாட்டி நாளைக்கு இதுல இருந்தே தொடங்கலாம். பாருங்க, அங்க ஒரு நிகழ்ச்சி நடக்கிறத பார்க்கிறோம். 2 நாளாகமத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா யோசபாத் வந்து நல்ல ஒரு ராஜா, தேவனுக்கு பயந்தவரு, நிறைய நல்ல காரியங்களை தேவனுக்கு பயந்து செய்திருக்கிறாரு. ஆனா திடீர்னு ஏதோ ஒரு பைத்தியம் பிடிக்குது, போய் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபை போய் பாக்குறாருங்க. வேற ஆளே கிடையாதுன்னு சொல்லி. சோ அந்த ஆகாப என்ன செய்கிறாரு, இவரை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டு என்னோட கூட யுத்தத்துக்கு வருகிறீரா அப்படின்னு உடனே இவர் சொல்றாரு, என் ஜனங்கள் தான் உன் ஜனங்கள், என் தேசம் தான் உன் தேசம், நான் கட்டாயம் வந்துடுறேன்னு சொல்லி, அதுவும் ஃபூலிஷ்னஸ் தான். அப்படி அவங்க இது பண்ணும்போது இந்த யோசபாத் சொல்றாரு, ஒரு தீர்க்கதரிசியை கூப்பிட்டு அவர்கிட்ட கேட்டுட்டு போவோமே அப்படின்னு சொல்லி. அப்போ நீங்க அதை வாசிச்சதான் புரியும். ஓகே,
அந்த நேரத்துல ஒரு தீர்க்கதரிசி வருகிறார். மிகாயாங்கிற ஒரு தீர்க்கதரிசி வந்து சொல்றாரு, நீ போவ, ஆனா யுத்தத்துல இருந்து திரும்பி வர மாட்ட அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த ராஜா ரொம்ப கோவப்படுறான். பாத்தீங்களா, இதனாலதான் நான் தீர்க்கதரிசனத்தை கேட்கறது இல்ல. இவன் வந்து எனக்கு விரோதமா தான் பேசுவான். ஆனா அவருக்கு சாதகமா சொல்ற 400 தீர்க்கதரிசிகள் அங்க இருந்தாங்க. அப்போ இவங்க ஏன் சாதகமாக சொன்னாங்க அப்படிங்கிறத மிகாயா விளக்குறாரு. மிகாயா என்ன சொல்லுகிறாரு, பரலோகத்திலே தேவன் வந்து இன்னைக்கு இவரை காலி பண்ணிடணும், இந்த ஆகாப் ராஜாவை காலி பண்ணணும் தேவன் ஆல்ரெடி தீர்மானம் பண்ணிட்டாரு. ஆனா இவனை இந்த யுத்தத்துக்கு அனுப்பணும். இந்த யுத்தத்துக்கு அனுப்புனா என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, பரலோகத்துல இருக்கிற ஒரு ஆவி வந்து, அதாவது ஒரு தூதன் வந்து தேவனிடத்துல சொன்னா, நான் போய் செய்யறேன். எப்படி செய்வேன்? நான் பொய்யின் ஆவியா போவேன். நான் பொய்யின் ஆவியா போய் அந்த தீர்க்கதரிசிகளின் நாவில இருந்து பொய்யான தீர்க்க தரிசனங்களை கொடுப்பேன். அதை கேட்டு இந்த ராஜா யுத்தத்துக்கு போவான், அதுல செத்து போயிடுவான் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். பாருங்க, நான் ஒரு வசனத்தை போட்டிருக்கிறேன். தேவனிடம் இருந்து ஒரு பொய்யின் ஆவி புறப்பட்டு வந்து கள்ள தீர்க்க தரிசிகளின் நாவில் அமர்ந்தது. சோ நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகே, சாத்தானும் ஓகே தேவனை போய் சந்திக்கிறான். எப்பப்போ தேவதூதர்களை சந்திக்கும் போது அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. அதனாலதான் நான் ஒரு முறை சொன்னேன், நம்மை பற்றி தேவனிடத்துல போய் குறை சொல்லுகிற, குற்றம் சொல்லுகிற, புகார் சொல்லுகிற சாத்தான் ஒருத்தர் இருக்கிறான். Then he meets God. சொல்லுவான், இந்த சர்ச்சில், இந்த ஊர்ல, இந்த பிரதர், இந்த சிஸ்டர் இப்படி இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் ஆசீர்வதிக்க வேண்டாம்னு சொல்ற ஒருத்தன் இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம மறந்து போயிடவே கூடாது. ஓகே, ஆனா இந்த சாத்தான் வந்து தேவனை சந்திக்கிறது அந்திகிறிஸ்துவின் ஆட்சியிலே இந்த அனுமதி மறுக்கப்படும் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தி 12:10 சொல்லுது, இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேலே குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டான் என்று எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். ஓகே, வானத்திலே ஒரு யுத்தம் நடக்கிறது மிகாவேலுக்கும் வலுசற்பத்துக்கும் நடுவிலே. அப்போ அந்த வலுசற்பம் தோற்று போய் கீழே தள்ளப்படுகிறது. அவனை சப்போர்ட் பண்ண தேவதூதர்களும் கீழே விழுந்துடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த சாத்தான் வந்து தேவ சந்நிதியில நின்னதுக்கு இன்னொரு ஒரு இது இருக்குது. சகரியா 3:1, அவர் பிரதான ஆசாரியாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். நல்லா கவனிங்க. சோ சாத்தானை அங்கே தேவன் கடிந்து கொள்கிறதை நம்ம பார்க்கிறோம். சோ சாத்தான் தேவ சந்நிதியில போகிறது ஒரு பெரிய விஷயம் அல்ல, அது ரெகுலரா நடக்கிறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ இன்றைக்கு நாமளும் கவனமாய் வாழ வேண்டும். நம்மை குறித்து சாத்தான் போய் தேவனுக்கு எந்த விதமான இன்ஃபர்மேஷன் கொடுக்கிறான் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்வது அவசியம். இதோடு கூட நான் முடித்துக் கொள்கிறேன். ஓகே, நாளைக்கு தொடர்ந்து இதுல இருந்து நம்ம பார்க்க போகிறோம். சோ ஓவர் டு யூ பிரதர் டேனியல். Thank you, Pastor. Brother Navinithan, brother, can you do the closing prayer, brother? நன்றி தருமையான இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, இப்பொழுதும் நாங்கள் யோகை குறித்து விளக்கமாக டீட்டெயிலாக படிச்சுட்டு ஆண்டவரே, அதுக்காக நன்றி ஆண்டவரே. இதிலிருந்து புது புது காரியங்களை நீங்கள் கற்றுக்கொண்டு வருகிறீர், அதற்காக நன்றி ஆண்டவரே. இதை நாங்கள் வாழ்க்கையிலே பிரயாசப்படுத்த உதவி செய்யுங்க ஆண்டவரே. யோபு ஒரு வாழ்க்கை, ஒரு உண்மையான சரித்திரம், உண்மையான நடந்த நிகழ்வு என்பதை பார்க்கிறோம் ஆண்டவரே. இதன் மூலமாக இன்னும் அதிக விஷயங்களை கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த கூடுகையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவர்களுடைய பிரசனம் அவர்களோடு இருப்பதாக ஆண்டவரே. அனைவரும் நாங்கள் யோபு வாழ்க்கையின் மூலமாக நாங்களுக்கு கற்றுக்கொள்ள, நீங்கள் என்ன எங்களுக்கு தெரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. அனைவரையும் உங்கள் கருத்துல ஒப்படைக்கிறேன், ஏற்று வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அன்பு தகப்பனே. ஆமென். Amen. Thank you all. Thank you, brother. Amen, amen.